வணக்கம். மத்திய செயற்குழு உறுப்பினர்களே, ஒரு முக்கியமான விஷயம். நாளை இந்த நாட்டில் இருக்கின்ற நீதிமன்றத்தில் செய்யாத ஒரு குற்றத்திற்காக, ஒரு துளியளவும் சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்திற்காக நான் குற்றம் சாட்டப்படவிருக்கின்றேன். 2022ஆம் ஆண்டு அமைச்சராக பொறுப்பேற்ற நாள் இந்த நாட்டிலே கோவிட் தொற்றால் எல்லா தொழிற்துறையும் பாதிப்படைந்த காலம். அனைத்து தொழிற்சாலைகளும் தங்களை மீட்டெடுப்பதற்கு அந்நிய தொழிலாளர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நேர்மையான முறையில் எந்த விதமான பிசுறும் இல்லாமல், யாரிடமும் எந்த பணமும் கையேந்தி நிற்காமல், அவர்கள் ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக இணையத்தின் வாயிலாக அவர்கள் தொழிலாளர்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய இலகுவான முறையில் இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தேன். அப்பொழுது யாரோ ஒரு மலாய்க்கார இளைஞனை கைது செய்து அவனிடமிருந்து எனக்கு எதிராக வாக்குமூலம் பெற்றார்கள். அந்த வாக்குமூலத்திலே அவன் என்னுடைய உத்தரவின் பேரில் செயல்பட்டு பணத்தை எனக்கல்ல, வேறு யாரோ ஒருவனுக்கு என்னுடைய உத்தரவின் பேர் கொடுத்ததாகவும், அவன் யார் என்று தெரியாது என்றும் அவன் சொன்னதனால் அந்த வாக்குமூலத்தை எடுத்துக்கொண்டார்கள். 2 நாள் கழித்து அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து, அதுவும் அவன் அந்த வாக்குமூலம் கொடுத்ததற்கு காரணமே அவன் கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய மனைவியை கைது செய்து சிறையில் அடைத்து விடுவோம் என்று மிரட்டியதும், அவர்களுக்கு வீட்டிலே ஊனமுற்ற ஒரு குழந்தை இருந்ததும் தான் காரணம் என்று பிறகு அவன் என்னிடம் சொன்னான். பிறகு 2 நாள் கழித்து என்னுடைய பெயரை தவறாக குறிப்பிட்டு விட்டதாக SPRM எனப்படுகின்ற லஞ்ச ஒழிப்பிலாக சென்று அதில் மாற்றம் செய்ய விரும்பிய பொழுது, மாற்றம் எதுவும் செய்ய வேண்டாம், அவர் அமைச்சர், நாம் அவரை ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று அவரை விரட்டி விட்டார்கள். இருந்த பொழுதிலும் அவன் தன்னுடைய வழக்கறிஞர்களோடு கலந்து ஆலோசித்து அது தவறு என்று தெரிந்து, பின்னால் என்னால் அவனுக்கு எதுவும் பிரச்சனை ஏற்படலாம் என்ற பயத்தில் நம்முடைய நீதிமன்றத்திற்கு செலுத்தக்கூடிய வகையில் ஒரு SD எனப்படுகின்ற ஒரு அறிக்கையை கமிஷன் ஆஃப் ஓத் எனப்படுகின்ற மூலமாக செய்து அதை SPRM எனப்படுகின்ற லஞ்ச ஒழிப்பிலாக சமர்ப்பித்தவுடன், லஞ்ச ஒழிப்பிலாக என்னை கூப்பிட்டு எதுவும் விசாரிக்காமலே NFA எனப்படுகின்ற அந்த வழக்கை 2023ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்து விட்டார்கள். நான் ஒருவேளை தவறு செய்திருந்தால் அப்பொழுதே என்னிடம் விளக்கம் கேட்டிருக்கலாம், என்னுடைய விசாரணை செய்திருக்கலாம். என்னுடைய அறிக்கை எதுவுமே செய்யாமல் 2023ஆம் ஆண்டு நான் அமைச்சர் கூட அல்ல. ஆனால் அதிலே பொய்யான அறிக்கை என்று உணர்ந்த காரணத்தால், அதுவும் அவன் எழுதியிருக்கின்ற அந்த SD எனப்படுகின்ற கமிஷன் ஓத் மூலமாக செய்யப்பட்ட அறிக்கையில், அதாவது SPRM எனப்படுகின்ற லஞ்ச ஒழிப்பிலாக தன்னை வற்புறுத்தி சரவணன் பேரை சொன்னார்கள் என்றதை அவன் சொன்ன காரணத்தினால் லஞ்ச ஒழிப்பிலாக அதை 2023ஆம் ஆண்டை தள்ளுபடி செய்து விட்டார்கள். பிறகு 5 ஆண்டுகள் கழித்து கடந்த நவம்பர் மாதம் மீண்டும் அவனை அழைத்து, அவனையும் அவனுடைய மனைவியும் அழைத்து, நீ சரவணுக்கு எதிராக மீண்டும் ஒரு புகார் கொடுக்க முடியுமா என்று கேட்டபொழுது, அவன் இதற்கு மேல் பாவங்களை சுமக்க நான் விரும்பவில்லை, இருந்தபோது மீண்டும் இன்னொரு கமிஷனர் மூலமாக அன்றைக்கு 2022ஆம் ஆண்டு நான் செய்த அறிக்கை உண்மை என்று மீண்டும் ஒரு சட்டப்பூர்வமான அறிக்கையை எடுத்து, SD எனப்படுகின்ற அறிக்கையை எடுத்து அவன் SPRM சமர்ப்பித்து விட்டான். அதற்கு பிற்பாடு SPRM என்னை இது குறித்து தொல்லை செய்யவே இல்லை. இப்பொழுது புதிதாக அதுவும் அந்த வழக்கை கொண்டு நாளைக்கு என் மீது நீதிமன்றத்திலே குற்றம் சாட்ட முயற்சிக்கின்றார்கள். இதிலே சம்பந்தப்பட்ட இளைஞனுக்கும் எனக்கும் எந்த விதமான தொலைபேசி வாயிலாகவோ வாட்ஸ்அப் வாயிலாகவோ வேறு எந்த ரூபத்திலும் அவன் பேசியது கூட கிடையாது. அதை அவனே அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கின்றான், அவருடைய தொலைபேசி நம்பர் கூட என்னிடம் இல்லை என்று. அதே நேரத்தில் இது சம்பந்தமே இல்லாத என்னை சம்மந்தப்படுத்தி ஒரு குற்றத்தை தாக்கல் செய்வதெல்லாம் நடந்து முடிந்த தேர்தலையும் எதிர்வருகின்ற தேர்தலையும் கருத்தில் கொண்டு என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. இருந்தாலும் எனக்கு இந்த நாட்டினுடைய சட்டத்துறையின் மீது நம்பிக்கை இருக்கின்றது. சட்ட ரீதியாக இந்த வழக்கை சந்திப்பதற்கு நான் தயார் நிலையிலே இருக்கின்றேன். ஆனால் இது கொடுமை என்னவென்றால், அப்படி புகார் கொடுத்த அந்த இளைஞன் கடந்த 2 மாதத்துக்கு முன்பதாக இறந்து விட்டான். நான் நினைக்கின்றேன், இதுதான் முதல் முறை ஒரு முக்கியமான சாட்சி இறந்தவன் ஆகிவிட்ட பிறகும் அதை கொண்டு என்னை குற்றம் சாட்ட முயற்பது. நீதிமன்றத்தில் யாரை நிறுத்தி இதை நிரூபிக்கப் போகின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் இதையெல்லாம் மலேசிய மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக இது நடக்கின்றது, யாரால் நடக்கின்றது என்பது ஒட்டுமொத்த மலேசியர்களுக்கும் தெரியும். உரிய நேரம் வரும் பொழுது அதற்கான தீர்ப்பை அவர்கள் வழங்குவார்கள். அதுவரையில் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். நான் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், மற்ற வழக்குகளை தள்ளி போடுவது போல தள்ளி போடாமல் உடனடியாக நம்முடைய நாட்டினுடைய நீதிமன்றம் இந்த வழக்கை துரிதமாக நடத்த வேண்டும் என்று நாளை நீதிமன்றத்தில் என்னுடைய வழக்கறிஞர் மூலமாக வேண்டுகோள் விடுப்பேன். நீங்கள் இந்த வழக்கை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு தவறாமல் இனி வருகின்ற ஒவ்வொரு அறிக்கைகளையும் காணுங்கள். அதே நேரத்தில் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை நான் இப்பொழுது சொன்ன அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் மாய்க்கா மத்திய செயற்குழு வாட்ஸ்அப்பிலே அனுப்புகின்றேன். உங்களுக்கு நான் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை என்று அந்த அறிக்கைகளை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக சட்டம் ஒரு நாள் வெல்லும். ஆனால் சட்டத்தின் முன்னாலே சதிராடுகின்ற இந்த கூட்டம்
நிச்சயமாக கூடிய விரைவில் வெல்வோம். ஆட்சி முடிவுக்கு வரும். நன்றி, வணக்கம்.